தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 7வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த 7வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஏற்கனவே நம்ம சேனலில் பிசி கேட்டகரிக்கு பார்த்தாச்சு. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு போட போகிறோம். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கம்யூனியல் வேகன்சி 7வது நாள் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும், அதாவது ஒவ்வொரு கம்யூனியல்லையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்னொன்று ஒவ்வொரு கம்யூனியல்லையும் எத்தனை பேர் கலந்துருக்காங்க இன்றைக்கி அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா. அப்படியே பக்கத்தில் ஒரு லைக் பட்டனே ஒரு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி சீனியர் கோஆப்ரேட்டிவ், சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ், அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. இங்கே பாருங்கள் ஜேசியை பாருங்கள். ஜேசியை ஒன்று அப்படியே பல்காக கிடக்கு. ஓகேங்களா. ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஜென்ரலில் 91 இருக்குது, உமனில் 38 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 25, உமன் பிஎஸ்டிஎம் 10 கிடக்குங்க. இதுக்கு எலிஜிபிள் பார்த்திங்கன்னா பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா. அது சம்மந்தமாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், பார்க்காம போய் பாருங்கள், டீட்டெயிலாக போட்டிருப்பேன். ஓகேங்களா. அந்த ஜேசியை மட்டும்தான் கிடக்கு, இது கடைசி வரையும் ஓடும் போல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பெரம்பலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஒரு 15 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 15 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் லா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. லா டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் 4 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. போஸ்டிங் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா அரியலூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. திருப்பூரில் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. இதுதாங்க பல்காக கிடக்கும் எல்லா இடத்துலையும் இவங்க தான் பல்காக கிடக்குறாங்க, ஒரு கூட்டமாக இருந்துக்கிட்டு. இதில் பார்த்திங்கன்னா பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைன் ஜென்ரல் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரலில் 23, உமனில் 10, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் ஜென்ரலில் 54, உமனில் ஒரு 24, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 6 கிடக்குங்க. ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. புதுக்கோட்டை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. சேலம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து திருப்பூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஆர்டி டிபார்ட்மெண்ட் சென்னை ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஜென்ரலில் 5 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இது நாளைக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, லேபர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர் எம்ப்ளாய்மெண்ட் விங்க் ஜென்ரலில் 11, உமனில் ஒரு 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. ஓகேங்களா. ஹைவே டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அதுக்கடுத்து இந்து சமய அறநிலைத்துறையில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. என்சிசி கிடக்கு பாருங்க. எம்பிசியில் ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. நாளைக்கு இதை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்சிசி டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஒரு 19 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குங்க. அடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஃபாரஸ்ட் ஜென்ரலில் 4 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அர்பன் லேண்ட் டேக்ஸ் அண்ட் லேண்ட் சீலிங் அது எதுவுமே இல்லை. பிரிண்டிங் ப்ரெஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 5 இருக்குங்க. 5, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது.
செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. சுகர் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஜென்ரல் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ராணிப்பேட்டில் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருப்பத்தூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், கள்ளக்குறிச்சி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், மயிலாடுதுறை ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கிடக்கு. ஓகேங்களா. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் கிடக்கு. சோசியல் வெல்ஃபேர் 2 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 222 ஜென்ரல் இருக்குது, 88 உமன் இருக்குது, 153 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 57 உமன் பிஎஸ்டிஎம் கிடக்கு. ஓகேங்களா. அவ்வளோதாங்க. நாளைக்கு போகிறவங்க எதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் எடுக்கலாம். அது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெத்தாக இருக்குன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கடுத்து லேடிஸ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் எடுக்கலாம். அது உங்கள் ஏரியாவிலே உள்ளவங்க இன்டர்னல் கவுன்சிலிங் வைப்பாங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் எடுத்துக்கலாம். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்சிசி இருக்குது, என்சிசி எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அந்த இது எடுக்கலாம். அதுவும் உங்கள் லோக்கல்லே எடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இவ்வளோதாங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.